ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரில் 10,000 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள அனல் மின் திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே உள்ள உப்பூரில் தமிழக அரசின் சார்பில் 1,200 ஏக்கர் நிலப்பரப்பில் 10,000 கோடி ரூபாய் செலவில் அனல் மின் நிலையம் அமைய உள்ளது. 1,600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கான பணிகளும் அங்கு துவங்கியது. இதற்கு அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் தேவிப்பட்டினத்தில் மாவட்ட கலெக்டர் நந்தகுமார் தலைமையில் வெள்ளிக்கிழமையன்று கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அனல் மின் நிலையம் அமைவது தொடர்பாக கலெக்டர் நந்தகுமார் விளக்கம் அளித்தார். அப்போது அனல் மின் நிலையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மின் திட்டம் வருதுங்கிற தகவலை தெரிஞ்ச உடனேயே சாகுற நிலைமைக்கு தற்கொலை செய்யற அளவுக்கு போயிட்டாங்க. அதனால இந்த திட்டம் எங்க பகுதிக்கு வரவே கூடாது. வந்தா சாகுற வரை, உயிர் இருக்கிற வரை நாங்க போராடுவோம், செயல்படுத்த விடவும் மாட்டோம். ஒரு ஏக்கர் செய்யற உணவு உற்பத்தி திறனை விட இவங்களுடைய அனல் மின் திட்டத்தில் இந்த நாட்டுக்கு என்ன பயன் இருக்குன்னு வேண்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரே வரட்டும், நேரடியா நீட்ட ஒரு ஏக்கர் அளந்து விட சொல்லுங்க. அதுல நான் பண்ற விவசாய உற்பத்தி என்ன, அவர் பண்ற மின்சார உற்பத்தி என்னங்கறத நாங்க கணக்கிட்டு காட்டுறோம். வாக்குவாதத்தை தொடர்ந்து பொதுமக்களும் விவசாயிகளும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். அனல் மின் நிலையம் அமைவதால் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிடும் என்றும் கால்நடைகள் பாதிக்கப்படும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். அனல் மின்சாரத்தை எதிர்த்து இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டம் என்ற ஒரு போலியான ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே நெற்களஞ்சியம் சொன்னோம்னா அது திருவாடான தாலுகா தான். திருவாடான தாலுகாலையும் பர்டிகுலரா இந்த நம்ம ஆர்.எஸ். மங்கலம் ஒன்றிய இந்த உப்பூர் சுற்று வட்டார ஏரியா தான். இந்த நெற்களஞ்சியத்தை அழிச்சு போட்டு அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுனால யாருக்கு என்ன பயன்? தங்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்காவிட்டால் அனல் மின் நிலையம் அமைவதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் கூறினர்.